ஆக்சுவலி நாங்க வந்து 11 o'clockல உள்ள என்டர் ஆயிட்டோம், பங்க்சுவலா இருந்தோம். அவங்க வந்து எங்களை பயோமெட்ரிலாம் பண்ணிட்டு கரெக்டா 1 hourல 50 minutes அனுப்பிட்டாங்க மேல. 11:50க்கு நான் என்னோட சீட்டிங் அலாட்மெண்ட்ல இருந்தேன். அவங்க அப்போ வந்து எங்க கையில இருந்து ஓஎம்ஆர் ஷீட்ல எல்லாம் எடுத்துருக்கலாம். சரி, ஓஎம்ஆர் ஷீட்டை ஓபன் பண்ண முடியாது, ஓகே, மீதி வேலையெல்லாம் அவங்க பாத்துருக்கலாம். எங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது, எங்க அட்டெண்டன்ஸ் ஷீட்ல சைன் வாங்குறது, அதெல்லாம் அவங்க பண்ணிருக்கலாம். அதுல இருந்து 1 hour அப்படியே எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்பதான் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வந்து இது பண்ணாங்க, சைன் வாங்கினாங்க. நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் பார்த்த அவசரத்துல அப்பதான் வந்து ரோல் நம்பர் போடுங்க, புக்லெட் நம்பரை போடுங்க, ஒருத்தரா வந்து 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 சொல்லிட்டு போகும்போது டென்ஷன் ஆகுது. 1 hour சாலிடா நாங்க வேஸ்ட் பண்ணோம். அவங்க அப்ப எதுக்கு 1:30 கேட் க்ளோஸ் பண்றேன்னு சொல்றாங்க தெரியல. லாஸ்ட் பர்சன் உள்ள வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்டெண்டன்ஸ் ஷீட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப முன்னாடி வந்தவங்களுக்கு இதே இல்ல. நாங்களும் அப்ப 1:30 மணிக்கே வந்திருக்கோமே. என்னன்னா அவங்க கண்டினியூஸா பண்ணிருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 hour எடுக்கிறாங்க, சரி பண்ணிடலான்னு. அவங்க கண்டினியூஸா எடுக்கல. எப்படின்னா இன்டர்வெல்ஸ் வச்சு, இப்போ நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கை வைக்கிறோம், மண்ணோடனே பேப்பர் ஓஎம்ஆர் புடிங்கிட்டு இங்க சைன் போடு, அங்க போடு, இப்படி போடு, சரி ஓகே அப்பவும் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்க அதையும் விடல. திரும்பி அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்துட்டு வந்து அங்க சைன் போடுங்க, இங்க போடுங்க சொல்றாங்க. எங்க கையில ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல முன்னாடி ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனுக்கு. அதுல என் பேரு, அப்புறமா அதுக்கு அந்த என்னோட ரோல் நம்பரை நான் ஃபிகர்லயும் எழுதணும், வேர்ட்லயும் எழுதணும். டைம் இருக்குமா? 8 லெட்டர் நம்பர்ஸ் நான் எப்படி வேர்ட்ல எழுத முடியும்? அவங்க எழுத நிக்கிறாங்க, நீ என் கண்ணு முன்ன எழுதுனா நீ அடுத்து அங்க உன்னோட ஆன்சர் ஷீட்ல கை வைக்க விடுவேன். அப்போ அது முடிச்சிட்டு அடுத்ததுக்குள்ள வந்தா சிட்டி என்ன சென்டரோட அட்ரஸ் எழுது, அதுலயே டைம் போயிருது. அப்ப எப்படி பப்ளிங்க்கு ஆப்வியஸ்லி ஒரு 50 seconds எடுக்கும். இந்த ப்ரெஷரால பப்ளிங் மிஸ்டேக் ஆகும், வெளியெல்லாம் வர ஆரம்பிக்கும், அதுல மார்க் மைனஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு. தேர்வில் தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் சென்னையில் புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. தேர்வு அறைக்குள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு நேரத்தை வீணடித்ததாகவும் மறு தேர்வு வைக்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை எனவே குறிப்பிட வேண்டும். சென்னையில் பல மையங்களில் இது போன்று நடந்ததாக புகார் தற்போது எழுந்துள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை பார்த்தபோது சென்னை மாணவி ஒருவர் நீட் தேர்வு அறையில் நடந்த கெடுபிடிகளால் 1 மணி நேரம் வீணானதாக மிகுந்த மன உளைச்சலுடன் ஆடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தேர்வு அறையில் கண்காணிப்பாளர்கள் நடந்து கொண்ட விதம் தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக சென்னையில் தேர்வு எழுதிய மாணவி ஒருவர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். தேர்வு அறையில் நிமிடத்திற்கு நிமிடம் தங்களிடம் இடையூறு செய்யப்பட்டதாகவும் அந்த மாணவியின் நேரடி புகார் தற்போது மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு எழுதிய அந்த மாணவி பகிர்ந்த தகவலின்படி தேர்வு அறையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்க வேண்டும். மாணவர்கள் நேர கட்டுப்பாடு, நீட் தேர்விற்கு கொடுக்கப்பட்டிருந்த நேர கட்டுப்பாட்டின் அடிப்படையில் மாணவர்கள் அனைவரும் இன்று காலை 11 மணிக்கே அனைத்து தேர்வு மையத்திற்கும் வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. முதலில் குறிப்பிட்ட அவர்களது அனைத்து சோதனைகளும் முடிந்த பிறகு 11:50 மணிக்கே பல்வேறு மையங்களிலும் இருக்கைகளில் இந்த மாணவர்கள் அமர வைக்கப்பட்டனர். ஆனால் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய பிறகு தேர்வின் நடுவே 1 மணி நேரத்தை அடையாள சரிபார்ப்பு என்ற பெயரில் கண்காணிப்பாளர்கள் வீணடித்துள்ளதாக மிகப்பெரிய பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதல் வினாவிற்கு விடை அளிக்க தொடங்கும் போதே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி கையெழுத்து போட சொல்வதும், பின்னர் அந்த வருகை பதிவேட்டில் கைரேகை மற்றும் கையெழுத்து வாங்குவது என தொடர்ந்து இடையூறு செய்ததாக சென்னையில் இருந்து மாணவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மிகப்பெரிய பதைப்பதைப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வினாத்தாளின் முன்பக்கத்தில் உள்ள தகவலில் 2 இலக்க ரோல் எண்களை எழுத சொல்வார்கள். அந்த எண்களை எழுத்தாகவும் எண்ணாகவும் எழுத வேண்டும். இது குறித்த நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. 8 இலக்க எண்ணை எழுத்துக்களில் எழுதுவது நேரத்தை விழுங்கும் செயல் என அந்த மாணவி குறிப்பிட்டு கூறுகிறார். கண்காணிப்பாளர்கள் தேர்வு அறைக்குள் இது போன்ற கட்டாய பணிகளை செய்ய ஏன் அனுமதித்தார்கள் என்பது புரியவில்லை. இதனால் தங்கள் அந்த பரீட்சையை சரியாக எழுத முடியவில்லை என தெரிவித்து உள்ளனர். இதை குறிப்பிட்டு சொல்லும் அந்த மாணவி, தேர்வு கட்டுப்பாட்டு அறையில் இருப்பவர் என் கண் முன்னே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் முழுவதுமாக அந்த எண்ணை எழுத வேண்டும் என கட்டாயப்படுத்தியதால் மாணவர்கள் மிகுந்த பதட்டத்திற்கு உள்ளாகியதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிர்வாக தவறுகளால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. பொதுவாக இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பித்த நீட் தேர்வில் மாணவர்கள் அனைவரும் 1:30 மணி
மணி வரைக்கும் அந்த தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 1:30 மணிக்கு நுழைவாயில் மூடப்படும் வரை காத்திருந்து கடைசி மாணவர் உள்ளே வந்த பிறகுதான் தேர்வு அறையில் வைத்து அனைத்து சரிபார்ப்புகளையும் அதிகாரிகள் தொடங்கியுள்ளதாக வெளியாகிய தகவல் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முன்கூட்டியே வந்த மாணவர்கள் 11 மணிக்கே தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்களின் 3 மணி நேர காத்திருப்பு வீணானதுடன் தேர்வு நேரத்திலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்வு அறையில் அதிகாரிகள் செய்த இந்த காலதாமதத்தால் மாணவர்களின் நேரம் வீணான போதிலும் சரியாக 5 மணிக்கு தேர்வை முடித்து விடைத்தாள்களையும் திரும்ப பெற்றுள்ளனர். 1 நிமிடம் கூட கூடுதல் நேரம் வழங்கப்படவில்லை. இதனால் கடுமையான மன அழுத்தத்தில் இந்த தொடர் கெடுபிடிகளால் ஏற்பட்ட பதற்றத்தில் OMR சீட்டில் பப்ளிங் என செய்யப்படும் அந்த விடைகளை குறிக்கும் பப்ளிங் செய்யும் போது தவறுகள் ஏற்பட்டதாகவும் இது தங்களின் மதிப்பெண்களை பாதிக்கும் எனவும் அந்த மாணவி கூறியுள்ளார். நீட் தேர்வு விதிமுறைகளின்படி தேர்வு அறையில் அடையாள சரிபார்ப்பு என்பது மாணவர்களுக்கு தொந்தரவு தராத வகையில் மிக வேகமாகவும் அமைதியாகவும் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் இந்த முறை நடந்துள்ள இந்த நிகழ்வுகள் அந்த விதிமுறைகளை முற்றிலுமாக மீறுவதாக அமைந்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை பணயம் வைக்கும் இதுபோன்ற செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் நீட் தேர்வினை குறிப்பிட்ட மையங்களில் சென்னையில் நடத்த வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கெல்லாம் இறுதியாக தேர்வு அறைக்குள் ஒரு மாணவர் நுழைந்த பிறகு அவரது அடையாளத்தை உறுதி செய்ய நீண்ட நேரம் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை என தேசிய தேர்வு முகமையின் விதிகள் தெளிவாக கூறுகின்றன. தேர்வு தொடங்குவதற்கு முன்பாகவே தேர்வு மையத்தில் பெரும்பாலான சரிபார்ப்பு பணிகள் முடிந்துவிடும். மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் நுழையும் போதே நுழைவுச் சீட்டு, அந்த அட்மிட் கார்டு மற்றும் ஆதார் போன்ற அடையாள அட்டைகள், பயோமெட்ரிக் என அனைத்தும் தீவிரமாக பரிசோதிக்கப்படும். தேர்வு அறையில் கண்காணிப்பாளர் மாணவரின் நுழைவுச் சீட்டில் உள்ள புகைப்படம் மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவரின் முகம் சரியாக ஒத்துப்போகிறதா என்று மட்டுமே பார்ப்பார். வருகை பதிவேட்டில் மாணவர் கையெழுத்திடும் போதும் இடது கை பெருவிரல் ரேகை வைக்கும் போதும் மட்டுமே சிறிய அளவிலான சரிபார்ப்பு இருக்கும். தேர்வு தொடங்கிய பிறகு மாணவரிடம் கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்ய தேசிய தேர்வு முகமை அனுமதிப்பதில்லை. ஏனெனில் நீட் தேர்வு என்பது மிக மிக கடுமையான ஒரு போட்டித் தேர்வு. இதில் 1 நிமிடம் கூட ஒரு மாணவருக்கு மிக முக்கியமானது. எனவே விசாரணைகள் மூலம் மாணவரின் கவனத்தை சிதறடிக்க கூடாது என்பது NTA-வின் விதியாகும். ஒரு மாணவரின் அடையாளத்தில் பலத்த சந்தேகம் ஏற்பட்டால் மட்டுமே தேர்வு முடிந்த பிறகு அல்லது தேர்வுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மேலதிகாரிகள் தலையிடுவார்கள். தேர்வு அறையில் தேவையற்ற உரையாடல்கள் மற்ற மாணவர்களை பாதிக்கும் என்பதால் அடையாள சரிபார்ப்பு என்பது மிக அமைதியாகவும் வேகமாகவும் முடிக்கப்படும். விதிகள் இவ்வாறு இருக்க சென்னையில் பல்வேறு மையங்களில் நடந்துள்ள இந்த குளறுபடிகள் குறித்து உடனடியாக விசாரணை அமைக்கப்பட வேண்டும். மீண்டும் இந்த தேர்வினை எழுத அனுமதிக்க வேண்டும் என்பதே பல்வேறு மாணவர்களின் குற்றச்சாட்டாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது.